விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25/6/2024 ஆனி மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில் சம்பந்தமாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா டக்குன்னு எடுங்க. பயணங்கள் சந்தோஷமான அமைப்பை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். என்னடா இந்த பயணம் வந்துட்டோமேன்னு வருத்தம்லாம் படாதீங்க. பயணத்தை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மகத்தான அனுகூலத்தை தரும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாரிடம் மனம் விட்டு பேசுங்க. சந்தோஷம் அனுகிரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பெரியவர்களிடம் அதீத கவனமாக இருங்க. பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு சிறிய பாதிப்பு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்குங்க. வார்த்தைகளில் வாக்குஸ்தானத்தில் சூரியனுடைய அமைப்பு இருப்பதனால் கண்டபடி பேசுவதோ கோபமாக பேசுவதோ விட்டு விடுங்க. பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பக்கத்து வீட்டுக்காரரு, மேல் வீட்டுக்காரரு, சைடு வீட்டுக்காரரு ஏதாவது வாக்குவாதம் வந்தால் ஐயா சாமி என்னை ஆளை விடுன்னு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரங்க புத்திசாலிகள். வாகனத்தில் கோபமே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரங்க. கண்டிப்பாக அஷ்டம சனி இருப்பதும், ஏன் அஷ்டம சனி என்றால் சனி வக்கரமாக இருப்பதனால் அதை கவனத்தில் கொள்ளணும். அதனால் இப்போ சந்திராஷ்டிரம் இன்னைக்கு காணப்படுவதனால் வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனத்தில் வித்தைகள் காட்டினீங்கன்னா உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும். தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் இடம் உண்டுன்னு சுருங்கிக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். என்னடா எல்லாமே நல்லா போச்சு, திடீர்னு கொஞ்சம் மாற்றமாக இருக்குதுன்னு உணர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஏதாவது பிரச்சனை வந்துடும். ரொம்ப கவனமாக மிதுன ராசிக்காரர்கள் இருப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு வெளியிடம், பயணம், புதிய முயற்சி, புது பொறுப்புகள், கௌரவம் ஏற்படுவது, அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு ஏற்றத்தை ஏற்படுவது, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்படுவது, துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை மட்டும் கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலம், தெய்வ வழிபாடுகளுக்கு அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை முடிவுக்கு வருவதும், பண விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வதும், புதிய முதலீடுகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படுவதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும், முதலாளிகள் விஷயத்தில் மனம் விட்டு பேசி அவர்களுக்கு உங்கள் மேல் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து வைப்பதும் எல்லாம் பண்ணிக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. வாகன அமைப்பில் ஏற்றம், வெளிமாநில அமைப்பு அனுகூலம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அனுகூலமான சூழ்நிலை, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் ஜெயத்தை பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றமான அமைப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது, சுபகாரியத்திற்காக பிள்ளைகள் விஷயத்தில் பணம் ஏதாவது கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பது புத்திசாலித்தனம், ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது,
அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைப்பது, டக்கென்று இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, கடல் கடந்து பயணங்கள் ஏற்படுவது, வேறு மாநிலத்திற்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாலும் எடுத்துக்கொள்வது எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயத்தில் புதிய முயற்சி வெற்றி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுங்கள். தொலைதூரத்தில் இருந்தாலும் வீடியோ காலில் ஃபோனில் பேசுவது புத்திசாலித்தனமான அமைப்பு. பரபரப்பாக இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, மற்ற விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தாலே எல்லா விஷயமும் ஏற்றத்தை தருவது, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவது, சுபவரிய பிராப்தம் ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். படிப்படியாக குறையும். இன்று நல்லது நடக்கும். யார் எதிரிகள் யார் நண்பர்கள் என்று கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உஷாராகி கொள்வீர்கள். ப்ரமோஷன் அமைப்பில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். யார் விஷயத்தில் எதில் கவனமாக இருந்தால் நமக்கு நன்மை என்ற காலகட்ட சக்கரத்துக்குள்ளாக வருவீர்கள். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, இன்கிரிமெண்ட் கிடைப்பது, புது வேலை வாய்ப்புக்காக முயற்சி எடுத்து அதில் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தைரியம் ஏற்படும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் சமூகத்திலும் ஏற்படும், உத்தியோகத்திலும் ஏற்படும், குடும்பத்திலும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நீங்குவது ஆச்சரியத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். படபடப்பாக இருந்த பரபரப்பாக இருந்த குடும்ப விஷயங்கள் படிப்படியாக குறைஞ்சி அந்யோன்யம் அதிகரிக்கும். தொலைதூர பயணங்களுக்கு மேற்கொள்வதற்குண்டான உங்கள் பிளானிங் சக்சஸ் ஆகும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு ஏதாவது செலவுகள் கண்டிப்பாக ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பை பார்த்துக்கொள்ளுங்கள். எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது விற்பது போன்ற அமைப்பு ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். புதிய முயற்சிகள் வெற்றிகள் காணப்படுவது சில தள்ளி போகும். படபடியாக அது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெறும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். தெய்வ மார்க்க பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது தேவையில்லாத குழப்பத்தை தருவார். மன அமைதி பெறுவதற்குண்டான தெய்வீக பயணங்களை மேற்கொள்ளுங்கள். மகான்கள் தரிசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள்.
அசைய பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை, நீண்ட நாட்களாக முதலீடுகள் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் ஏற்றங்கள் பெறுவது, செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படுகிறது. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது, கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தருவது, குடும்ப விஷயத்தில் காணப்பட்ட இந்த நிம்மதி குறைச்சல்கள் மீண்டு சந்தோஷ அமைப்பு ஏற்படுவது, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல நாள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை இன்று பார்த்தோம். ராசி பலன்லாம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த ஒரு கேள்விக்கு சார் விடையும் அளிக்க போறாரு. அது என்ன அப்படிங்கறதையும் வாங்க பார்த்துடலாம். ஏற்காடுலேருந்து கௌதம், திருமணம் முடிஞ்சதுலேருந்து ஒரே பிரச்சனையாக போகுது. ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு வருத்தமாக இருக்குது. இந்த பிரச்சனை தீர்றதுக்காக என்ன பரிகாரம்னு கேட்டிருக்காரு. அதாவது உங்கள் ஜாதகம், உங்கள் வீட்டுக்காரம்மா ஜாதகம், அது எந்த ஜாதகத்தில் குறை இருந்தாலும், கொஞ்சம் கல்யாணம் ஆனதுலேருந்து டேக்கப் ஆகிறதுக்கு ஒரே டென்ஷனாக இருந்தாலும், உறவினரால் டென்ஷன், நண்பர்களால் டென்ஷன் இருந்தாலும், அற்புதமான பாடல் அபிராமி அந்தாதியில் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 90வது பாட்டு. இந்த பாடல் கேட்க கேட்க குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கிரக கோளாறுகளால் ஏற்பட்ட பாதிப்பை நீங்குவதற்கு கோளர் பதிகத்தை சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு ஏற்காடில் இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக நாமக்கல் நரசிம்மரை பார்த்துட்டு நாமக்கல் ஆஞ்சநேயரை பாருங்கள். நல்ல அளவுக்கு குடும்பம் ஒன்று சேரும்.